எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பதிகத்தில், திருவாய்மொழி பாடல்களில் கோவில் திருவாய்மொழி பதிகத்தில் 10வது நூறில், 10வது நூறுனா 1000வது அந்த 1000 நெருங்கின்ற அந்த 10வது நூறில் 9வது பதிகத்தில் 9வது 10ல் முதல் பாட்டு. இந்த 10 இருக்க, இந்த 10ல் 9ல் 1, அதே மாதிரி 10ல் 9ல் 1க்கு அப்புறம் அது அப்படியே அந்த 10 பாட்டு, இந்த 10 பாட்டுக்கு அப்புறம் அடுத்தது பாருங்க. 10ல் 10ல் 10, 10ல் 9ல் 1 படிச்சிட்டோம் இல்லையா. அடுத்தது 10ல் 10ல் 10, 10ல் 10ல் 10, 10ல் 9ல் 11க்கு அப்புறம் 10ல் 10ல் 1லேருந்து 10 வரைக்கும், 10ல் 1ல் 10லேருந்து 10ல் 1ல் 10ல் 10ல் 1லேருந்து 10ல் 10ல் 10 வரைக்கும். இந்த 2 இது இருக்கு. இது ரெண்டும் ரொம்ப அருமையானது. இது என்னன்னா, ஆக்சுவலா இதனோட தாற்பயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது என்னன்னா, நம்மாழ்வாருக்கு ஆயுஷ் காலம் முடிஞ்சுட்டான். முடிஞ்ச உடனே பெருமாள் நீ உனக்கு ஆயுள் காலம் முடிய போறது, உனக்கு ஏதாவது பூலோகத்தில் ஆகணும்னா கேளு, நான் பண்ணித்தரேன் அப்படின்னாராம். அப்ப நம்மாழ்வார் கேட்டாரா, எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் திருவாய்மொழி எழுதியிருக்கேன், இந்த 1000 பாட்டு எழுதியிருக்கேன், இதுல இன்னும் ஒரு 20 பாட்டு இன்னொரு கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்கு பாக்கி. ஆனா எனக்கு நீ என்னன்னா வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்ற, பெருமாள்கிட்ட நேரா பேசுவாராம் நம்மாழ்வார். நீ வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்ற ரைட்டு, ஆனா நீ வைகுண்டத்துக்கு என்னை கூட்டின்னு போறன்றது, அந்த வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போறது அடியார்களை நீ எப்படி, என்ன இல்லை பொதுவாக அடியார்களை நீ எப்படி கூட்டின்னு போவ, வைகுண்டத்துக்கு நீ எப்படி கூட்டின்னு போற, வைகுண்டத்தில் போகிற வழியெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி என்னம்மா அங்கே நிலைமை எப்படி இருக்கும், இங்கே நிலைமை எப்படி இருக்கும், அங்கே போய் நாங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் நீ என்னை கூட்டின்னு போகும்போது நான் பார்த்துப்பேன், நான் தெரிஞ்சுப்பேன், அது வேற. ஆனால் இந்த பூமிக்கு சொல்கிறது யாரு, பூமிக்கு தெரியணும் இல்லை. அதனால என்ன பண்ண போற, நீ இதெல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்வா. அப்படின்னு உடனே பெருமாள் நான் சொல்கிறேன்னுவார். நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டில்ல, நீ சொல்கிறது கேட்டால் கூட இல்லை, நீ சொல்கிறத கூட நான் கேட்டெல்லாம் பண்ண மாட்டேன், அதையெல்லாம் கேட்டு அதை எழுத மாட்டேன். எனக்கு நான் பார்த்து கண்ணால் பார்த்து என்னன்றது தெரிஞ்சாதான் எழுத முடியும். அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாத போடுறது, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. அப்போ பெருமாள் என்ன சொல்லுவார், சரி நான் நீ வைகுண்டத்துக்கு வரப்போகுது, உனக்கு என்னென்ன நடக்குமோ அதையெல்லாம் முதல்லயே ஒரு தடவை நீ வா, என் கூட வா, எல்லாத்தையும் உன்னை கூட்டு போய் உனக்கு எல்லாம் உனக்கு ஒரு தடவை வரவேற்று எல்லாம் அமைச்சுட்டு நீ மறுபடியும் பூமிக்கு அந்த திருவாய்மொழியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட சேருன்றார். சொன்ன உடனே நம்ம அதுக்கு ஒத்துக்கிறார். நான் வரேன், உங்க கூட வரேன், எல்லாத்தையும் பார்த்துன்னு நீ திருவாய்மொழியை முடிச்சுட்டு அப்புறம் நான் மறுபடியும் நான் மேலே வந்துடுறேன், வைகுண்டத்துக்கு வந்துடுறேன்னு சொல்றார். சரின்னு ஒத்துக்கிறார். அந்த மாதிரி அவர் கூட்டின்னு போறார். இந்த பாட்டில் அதில் கூட்டின்னு போறார். இந்த 2 பதிகமும் அதுதான். இந்த 10வது பதிகம் 100 பாட்டும் பெருமாள் கூட்டின்னு போற பாட்டு தான். ரொம்ப அருமையான பாட்டு. பெருமாள் எப்படி கூட்டின்னு போறாரு, என்னமா அங்கே இது இருந்தது எல்லாம் அப்படியே வரணுன்னு. இன்னைக்கும் வைகுண்டத்துக்கு போவோம், வைகுண்டத்தை அடைவோம் தான் மற்ற போலவெல்லாம் வாழா சொல்லுவாளே ஒழிய, வைகுண்டத்துக்கு போகும்போது ஒரு அடியாருக்கு, உண்மையான அடியாருக்கு என்ன வரவேற்பு இருக்கும், அங்கே எப்படி பண்ணுவா, வைகுண்டத்துக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் இவர் தான் சொல்லியிருக்கார். இவரால் தான் சொல்ல முடியும். இதை வச்சு தான் மற்றவா சொல்கிறேன். மற்றவாளோட பாடல்கள் எல்லாம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாருக்கு இந்த இந்த 2 பதிகத்தில் சொல்லியிருக்காரு, இந்த கடைசி 10 பதிகத்தில் சொல்லியிருக்காரு. இதை வச்சு தான் மற்றவாளுக்கெல்லாம் அவள் சொல்கிறேன். அது மாதிரி அந்த மற்ற புலவர்களோ ஆழ்வார்களோ சொல்கிறது இவர் தான். இவர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கார். இவர் தான் மற்றவாளுக்கு உதாரணம். மற்ற எல்லா இதுக்கும் உதாரணம் இவர் தான். இப்போ பாட்டை சொல்கிறேன் கேட்டுங்க. சூழ் விசும்பு அணிமுகில் சூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைத்திரை கையெடுத்து ஆடின, 7 பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வான்புகழ் நாரணன் தமரை கண்டு உகந்தே அப்படிங்கிறது இந்த பாட்டு. இந்த பாட்டோட வருது. இதில் பூரா வைகுண்ட யாத்திரையோட வைகுண்ட யாத்திரை தான். இந்த எல்லா பாட்டுமே இனிமேல் வர பாட்டு எல்லாமே இந்த 2 நம்ம பார்க்க போகிறோம், 2மே வைகுண்ட யாத்திரை தான். முதல்ல வைகுண்ட யாத்திரை, அடுத்தது வைகுண்டத்தில் அவருக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்றது அடுத்த 10ல். வைகுண்ட யாத்திரை அவர் போகும்போது என்ன இருந்ததுன்னா சொல்றாரு பாருங்க. சூழ் விசும்பு அணி முகில் தூரியம் முழங்கின. அந்த 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 மாதிரி தூரியம்ன்றது வாத்தியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வாத்தியம் துந்துபின்றமே, அதுதான் தூரியம். துந்துபி தான் தூரியம். அந்த ஊதனாலே அதுதான் அந்த வாத்தியம் தான்.
இந்த சுப சகுன யாத்திரை அந்த அந்த வாத்தியம் அதுதான் சுபசகுன. இது இந்த டெத்துக்கு கேள்வி பண்ணுறது இல்லை. சூரியன்றது வந்து சுபசகுனங்களுக்காக வாத்தியம் வாசிப்பா இல்லையா, அந்த வாத்தியங்கள். சூழ் விசும்பு அணிமுகில் தூரியம் முழங்கின, ஆழ் கடல் அலை திரை கையெடுத்து ஆடின, ஏழு பொழிலும் வளம் ஏந்திய என் அப்பன். நான் பிரித்து சொல்கிறேன். வாழ் புகழ் நாரணன் தமரை கண்டு உகந்தே. பார்த்தீங்கன்னா முன்னாடி பாட்டிலாம் நாரணன் தமரை கண்டு உகந்தேன்னு இருக்கும். அது என்னன்னு புரியாது, நான் பிரித்து உங்களுக்கு சொல்லிங்க எல்லாத்தையும். இப்போ பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம். சூழ், சூழ்னா சூழ்ந்து, சூழ் விசும்பு அணி முகில் அப்படி பிரிச்சுக்கணும். அதை சூழ் விசும்பு அணி முகில் நாளாக பிரிக்கணும். சூழ் விசும்பு அணி முகில்ன்றதை நாளாக பிரிச்சுக்கணும். சூழ் விசும்பு அணி முகில். சூழ்னா சூழ்ந்து, விசும்புன்றது ஆகாயம், ஆகாயம் முழுவதுமாக அப்படின்றது. அணின்னா அதுக்கு அணிகலனாக ஆபரணமாக. முகில்ன்றது மேகம். ஆகாயம் முழுவதுமா ஆகாயத்துக்கு அணிகள்னா மேகம் இருக்கான், மேகம் சூழ்ந்திருக்கான். அதை சொல்றேன். சூழ் விசும்பு அணிமுகில் தூரியம் முழங்கின. அது மாதிரி அணிகலன் மாதிரி மேகம் வந்து ஆகாசத்தை மூடிட்டு இருக்க. இங்கே கீழே வந்து சுப வாத்தியங்கள்லாம் முழங்கின. தூரியம்னா வாத்தியங்கள். தூரியம் முழக்கின, தூரியம் முழக்கினன்றது முழங்கினதான், ஒலித்தன. அதாவது தானா முழங்கிறது. முழங்கிறதுன்றது நம்ம நம்ம அடிக்கிறது. ஆனால் தானாகவே அந்த சத்தம் வரதான், தானாகவே அந்த பெருமாளோடதுனால ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் அடிக்கிறது தான். அந்த வாத்தியங்கள்லாம் தனக்கு பெருமை வேணுங்கிறதுக்காக தானே அடிக்கிறதான். அதனால அதை வந்து முழங்கினன்றது வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அடித்து அந்த வாத்தியத்தை இயக்கிறது. தானாகவே இயங்கிறதுக்கு பேர் முழக்கினன்னு அர்த்தம். அதான் இங்கே சூரியம் முழக்கின. ஆழ்கடல் அலைத்திரை கையெடுத்து ஆடின. இதில் பாருங்க, ஆழ்கடல்ன்றது வந்து ஆழமான ஆழ்ன்றது, கடல்ன்றது சமுத்திரம் தெரியும் நம்மளுக்கு. அலைன்றது அலைந்து, ஆழ்கடல் அலைந்து திரை அப்படியே அலையறதான் கடலுக்குள்ள. திரைனா அலைகள், கடலுக்குள்ள அலைகள் அலைகின்றன அப்படி வச்சுக்கணும். திரை கடல் அலை திரை, கடல் அலை திரைன்னு வருது பாருங்க. அலைனாலும் திரை தானே, அலைனாலும் திரைனாலும் ஒன்று தானே. நீங்கள் அது மாதிரி பண்ணக்கூடாது. முதல்ல சொல்கிற அலைக்கு வந்து அலைன்றது கிடையாது, இந்த அலையோட அர்த்தம் கிடையாது. அடுத்து வர திரைக்கு தான் அலைன்னு அர்த்தம். முதல்ல வர அலைன்றது அலைந்து, இங்கே எங்கேயும் ஆடுறதான் அப்படியே. திரை அந்த அலைகள் வந்து அப்படியே ஆடுறதான், திரைகள் அலைஞ்சு ஆடுறதான். கையெடுத்து ஆடினேன்னா கைகளை மேலே தூக்கிட்டு, கையை மேலே தூக்கிட்டு ஆடுவாங்க. அந்த நாசிரியில போனீங்கன்னா பெருமாளை பார்க்கறதுக்கு போறீங்கன்னா நீங்கள் சேவிக்க முடியாது. எல்லாரும் கையை தூக்கி பெருமாளை கையை காட்டும்போது நமக்கு மறைக்கும். நம்ம கையை கூப்பி சேவிச்சு பழக்கம். நார்த் இந்தியன்ஸுக்கு கையை ஒசத்தி கையால் பெருமாளுக்கு நேராக மேலே ஒசத்தி காட்டுவோம். அது அவளுக்கு நம்ம கையை கூப்பிட்ற மாதிரி காமிச்சு அவள் பெருமாளை சேவிப்பா. அது மாதிரி இங்கே இது கையை மேலே தூக்கிட்டு ஆடித்தான். அலைகடல்லாம் ஆடுறதான். யாருக்கு இப்போ நம்மாழ்வாருக்கு வரவேற்பு கொடுக்குறதான். நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கு போறான்னு உடனே அவருக்கு வந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறதா இங்கே. இது வந்து இப்போ இதெல்லாம் வந்து வழி அனுப்பி வைக்கிறது. கையெடுத்து ஆடித்தான். ஏழு பொழிலும் வளமேந்திய என் அப்பன். ஏழு பொழில்னா ஏழுன்றது 7. இந்த பூலோகத்துல 7 தீபங்களா பிரிச்சிருக்கா. அழகிய தீபங்களா தீபங்களா 7 தீபங்களா பிரிச்சிருக்கா. அந்த தீபம் 7. அந்த தீபம் இப்போ நம்ம இருக்கிறது ஜம்பு தீபம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜம்பு தீபம் நம்ம இருக்கிறது ஜம்பு தீபம், லட்ச தீபம், சார்மலி தீபம், குசத் தீபம், கிரௌஞ்ச தீபம், சுவாகத தீபம், புஷ்கர தீபம். 5 தீபங்கள், 7 தீபங்கள். இந்த 7 தீபங்களையும் 7 அதான் இங்க சொல்றாரு. 7 பொழில், 7 தீபங்களும் அழகு. வளம்னா அந்த 7 பொழில்னா, பொழில்ன்றது வந்து தீபங்கள். 7 பொழிலும் வளமேந்திய என்னப்பன். வளம்னா தெய்வத்துக்கு காணிக்கையாக்கும் உபகாரங்கள். இந்த 7 தீபங்கள் இருக்க, இதை தான் தெய்வத்துக்கு காணிக்கையாக்கலாம். உபகாரங்கள் ஏந்திய
வளமேந்திய நப்பன் இதையெல்லாம் கையில் ஏந்திட்டு, அதாவது பெருமாள் கோயிலுக்கு போனால் உபகாரம் எடுத்துன்னு போகிறதுன்னு எப்பயுமே எடுத்துன்னு போவான். அது நான் இத்தனை நாளாக நான் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தேன். ஆற்றுல முந்திரி பருப்பு வாங்கி வச்சு இதெல்லாம் வச்சு திராட்சையெல்லாம் போட்டு கலந்து எடுத்துன்னு போய் கொடுத்துருந்தேன். அது ஒரு தடவை நானும் ரங்கநாதனும் இந்த திருவள்ளியங்குடி போனப்போ திருக்கண்ணங்குடி போனோம். அப்போ தான் அந்த பட்டாச்சியை அதை வாங்கிக்க மாட்டேன்ட்டார். உடஞ்ச முந்திரியை நாங்கள் வாங்கிக்க மாட்டோம், முழு முந்திரியாக இருந்தால் பரவாயில்ல, உடைச்ச முந்திரி வந்து அந்த இன்னொரு பாதி யார்கிட்ட போயிருக்கா, யாராவது முதல்ல சாப்பிட்டுருந்தாங்கன்னா அதனோட இன்னொரு பாதி இப்போ இந்த பாதியை கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அவள் சாப்பிட்ட அப்புறம் இவாளுக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா மாதிரி ஆகிருக்கும். நான் கேட்டேன், ஏன் வாங்கிக்க மாட்டேன்? நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்துருக்கோம் சார்னு சொன்னேன். அப்போ சொன்னார், நீங்கள் கொண்டு இருக்கிறது முழு முந்திரியை உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. முழு முந்திரி உடஞ்சதுன்னா உடைச்ச முந்திரியை நாங்கள் பெருமாளுக்கு பண்ண மாட்டோம். நான் ரங்கநாதன் எதிரியாக இருந்தேன். ரங்கநாதன் எதிரியாக அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். பட் அதை கேட்டு ஏன் பண்ண மாட்டோம்னா, ஏன் பண்ண மாட்டீங்கன்னு நான் கேட்டப்ப நான் கொஞ்சம் இதெல்லாம் கேட்பேன் அவர்கிட்ட, ஏன் நீங்கள் ஏன் சார் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்பேன். அப்போ அவர் சொன்னார், அப்படி இல்லை சுவாமி, இது வந்து முழு முந்திரி அப்படியே முழுசாக இருக்குது, நம்மளுக்கு நம்ம கண்டதில் அது முழு முந்திரி, அதை யாரும் சாப்பிடலன்னு தெரிஞ்சு போகுது. உடஞ்சிருந்தா இந்த உடசலில் இன்னொரு பாதி இருக்கு இல்லையா, அது யாருக்காவது சாப்பாட்டில் போய் இறையாகி அவள் வயிற்றுக்குள்ளே போயிருந்ததுன்னா, போகாத வெளியில் கடையில் வியாபாரத்தில் இருந்ததுன்னா பரவாயில்ல, பெருமாளுக்கு முதல்ல அம்சம் பண்ணோன்னு ஆகிடும். ஆனால் அது உடஞ்சி பெருமாளுக்கு அம்சம் பண்ணி ஆயிருந்ததுன்னா, எங்கேயாலும் இவா யாராவது சாப்பிட்டுருந்தாள்னா அவள் சாப்பிட்ட மிச்சத்தை பெருமாளுக்கு உபகாரமாக கொண்டு வச்ச மாதிரி ஆகிடும் இல்லையா, அந்த பாவம் உங்களுக்கு தான் சார், அதனால நாங்கள் வாங்குறதில்ல, நீங்களும் இது மாதிரி பண்ணாதீங்க வந்தார். ஓ, இது ஒன்று இருக்கா இதில் சூட்சம் பண்ணுறது. அப்போ தான் நான் புரிஞ்சுனேன். நானும் ரங்கநாதன் போயிருந்தப்போ அது நல்லா தெரியும் எனக்கு. ரங்கநாதன் அப்படியே சொன்னார் நின்ட்டார். அதுதான் சொல்கிறாருங்க, அந்த 7 வளமேந்திய என்னப்பன் இந்த 7 தீபத்தோட வளத்தையும் கையில் ஏந்திட்டு உபகாரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காராம். நான் எடுத்துன்னு போவேன் உபகாரம், அது மாதிரி திராட்சை எடுத்துன்னு போவேன், முந்திரியை தான் உடச்சி எடுத்துன்னு போனப்போ அதை பண்ணிட்டு அதுலேருந்து என்னால் முடியவும் இல்லை. அது வாங்கி கலக்கிறது, கல்கண்டு இதெல்லாம் வாங்கி கலக்கிறதுன்றதெல்லாம் என்னால் முடியல, அதனால் விட்டுட்டேன். அப்புறம் அந்த மாதிரி அந்த தெய்வத்துக்கு காணிக்கை உபகாரம்னுவா, காணிக்கைன்னுவா, அதை எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு பண்ணுவாள். பெருமாளுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்ற நம்மளுக்கு எல்லாருக்கும் நைவேத்தியம் பண்ணுவாள். எல்லாருக்கும் அப்புறம் இதுவாக கொடுப்பா, பிரசாதமாக கொடுப்பா. அது மாதிரி வளமேந்திய என் அப்பன், என் அப்பன்றது என்னுடைய காவலர், என்னுடைய தெய்வம். இதையெல்லாம் நாங்கள் உபகாரமாக கொண்டு எங்களுடைய அந்த வளமான தெய்வத்திற்கு காணிக்கை ஆக்கும் உபகாரங்கள் ஏந்திய கையை கொண்டு வந்து என்னப்பன் என்னை ஆட்கொண்டு ஆளாக்கியவன், வாழ வைக்கும் பக்தர்களை அதான் சொல்றாருங்க, வாழ்புகழ் நாராயணன் தவறை கண்டு உகந்தே. வாழ்ன்றது பக்தர்களை வாழ வைக்கும், புகழ்னா மங்கள குணங்கள் நிறைந்த. நாராயணன்றது வந்து நாரேன்றது வந்து தண்ணீர், குளுமை. அயனம்னா குளுமையான நீர்ல சயனம். அயனம்ன்றது வந்து தூங்குறது, படுத்துட்டு இருக்கிறது, சயனம். அதான் நாராயணன் தான் நாராயணன் ஆயிடுது. நாராயணன் வந்து புகழ் மங்கள குணங்களுடைய நாராயணனுடைய தமரை. நாராயணனுடைய தமர்ன்றது யாருன்னா அடியார்கள்னா யாரு? நம்மளோட தான் போறார். இது வைகுண்டத்துக்கு யாத்திரை போறாரு இல்லையா, இந்த இனிமே வர பாடல்கள் எல்லாம் வைகுண்ட யாத்திரை தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதெல்லாம். அதனால இது சொல்றது இது ஒன்னே போறோம். நீங்க எல்லாத்தையும் கேட்கணும் இல்லை, 4000 கேட்டதுக்கு ஈக்குவல் இந்த ரெண்டும். இந்த 2 பாட்டை யாருமே பாடல, இந்த 2 விதமான வைகுண்ட யாத்திரையை பத்தி யாருமே பாடலை. எல்லாம் அவாவா கற்பனையில சொன்னது தானே வெளியே. நம்மளவர் தான் நேராகவே போய் பார்த்துட்டு திருப்பி பூமிக்கு வந்துட்டு இதை எழுதிட்டு மறுபடியும் போனார். ஆக அவருக்கு வந்து அதுக்கு ஒரு பெருமை உண்டு. அந்த பெருமை உண்டு. அந்த மாதிரி பெருமாள். அந்த மாதிரி தான் தமரை நாராயணனுடைய அடியாராகிய நம்மாழ்வாரை கண்டு உகந்து, அவரை கண்டு மகிழ்ந்து, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நான் பண்ணித்தான். அவருடைய வைகுண்ட யாத்திரையை கண்டு மகிழ்ந்து எல்லாம் நடந்து வாத்தியம் முழங்கித்தான். மேகம் வந்து அணிகலனா ஆகாயத்தில் நின்று ஆடித்தான். கடல்கள்லாம் அலையை எடுத்து கை மாதிரி அலையை தூக்கிட்டு ஆடித்தான். 7 தீபமும் உபகாரம் மாதிரி பெருமாளுக்கு உபகாரமாக கூட வந்துதான். அழகாக சொல்லியிருக்கார். இதோட கன்க்ளூஷன் பார்த்தோன்னா, பெரும் ஆகாயத்துக்கு ஆபரணமாக விளங்கும் மேகங்களை இருக்கும் இப்பூலகில் வாத்தியங்கள் முழங்கின. கடல் அலைகள் அலைந்து உயர்ந்து எழுந்து மகிழ்ச்சியோடு ஆடின. 7 தீபமாகிய நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல ஜம்பு தீபம்,
லக்ஷ தீபம், கார்ம தீபம், உசத் தீபம், கிரௌஞ்ச தீபம், சுவாக தீபம், புஷ்கர தீபம், 7 தீபம். 7 தீபங்களாக பூமியை பிரிச்சிருக்காரு அந்த காலத்திலேயே. அந்த பிரித்ததில் இந்த 7 தீபம் இது. இந்த 7 தீபத்தில் நம்ம இருக்கிறது வந்து ஜம்பு தீபம். அதான் நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது கூட சொல்கிறோம், ஜம்பு தீபே பாரத வருஷம் பரத கண்டே. ஜம்பு தீபத்தில் இருக்கோம் நம்ம, அதை சொல்கிறாருங்க. அந்த தீபம்ன்றது ஜம்பு தீபம். கையில் அதெல்லாம் கையில் பொருட்களை ஏற்றி கூட அது 7 தீபங்களும் கையில் பொருட்களாக வந்துருத்தான். வந்து பெருமாளுக்கு ஏந்தி எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு உபகாரமாக எடுத்துன்னு போய் என்னை ஆட்கொண்ட ஆளாக்கிய பெருமாளுக்கு பக்தர்களை வாழ வைத்து, அவர்களுக்கு என்னை ஆளாக்கிய பெருமாளுக்கு பக்தர்களை வாழ வைத்து அவர்களுக்கு புகழ் சேர்த்து அதனால் அடியார்களை அடையும் சந்தோஷத்தை பார்த்து தானும் மகிழ்ந்து இருக்கிறார்னு அர்த்தம். அந்த இது அதான் நாராயணன் தமரை கண்டு உகந்து. நாராயணனோட அடியார்கள் படத்தை பார்த்த உடனே அடியார்கள் வந்து இந்த மாதிரி அடியார்களை இந்த மாதிரி வர இருக்கிறத பார்த்து நாராயணன் சந்தோஷப்பட்டாராம். அதான் அந்த பாட்டோட அர்த்தம். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.